சென்னையின் அடையாளம் என்றால் அது வட சென்னையைத்தான் குறிப்பிட முடியும். அது வணிக ரீதியாக இருந்தாலும் சரி, இங்கிருந்து காட்டுப்பள்ளி போன்ற பகுதிகளுக்கு வணிகம் நம்முடைய வீக்கனால் வழியாக கொண்டு சென்ற நிலை என்றாலும் சரி, அந்நியர்கள் நம்மை ஆக்கிரமித்த போது அவர்கள் வந்து இடங்கி தொழில் செய்து பொழுதுபோக்கு என்ற ஒரு நிலையிலே இருந்த இடம் என்றாலும் சரி, அல்லது 150, 200, 250, 300 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்ட பல்வேறு ஆலயங்கள் என்றாலும் சரி, அது அடையாளமாக திகழ்வது எது என்றால் அது வடசென்னை என்றால் அது மிகையாகாது. அந்த வடசென்னை பகுதியில் அந்நியர் ஆட்சி நடந்த போதும் சரி, சுதந்திரம் பெற்ற பிறகு நம்முடைய திராவிட கழகங்கள் காங்கிரஸ் பேர் இயக்கம் கொண்டு ஆட்சியை கைப்பற்றிய பிறகும் சரி, வடசென்னை என்பது ஒரு புள்ளியாகத்தான் இருந்தது தவிர அது கமாவாக மாறவில்லை. அந்த புள்ளியை கமாவாக மாற்றி இன்று 6000 கோடி ரூபாய்க்கு மேலாக வளர்ச்சி திட்ட பணிகளை அறிவித்து செயல்படுத்துகின்ற ஒரு சர்க்கார் என்றால் அது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய தலைமையில் அமைந்திருக்கின்ற திராவிட மாடல் அரசு என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே கூட நம்முடைய பெருநகரத்தின் மேயர் இந்த நிகழ்ச்சிக்கு காலதாமதம் ஏன் என்று கேட்க சொல்லியிருந்தோம். அந்த 589 பேர்களுக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய பாணியிலே தமிழக முதல்வர் அவர்கள் எப்படி நாட்டினுடைய துணை முதலமைச்சராக இருந்த பொழுது சுழல்நிதியை நின்ற இடத்தில் 72 மணி நேரத்திற்கு மேலாக பல்லாயிரக்கணக்கான சுய உதவி குழுக்களுக்கு சுழல்நிதி வழங்கினாரோ, அதுபோல் கருணை அடிப்படையில் பணி நியமனம் பெறுபவர்களுக்கு இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்கள், அமைச்சர்கள், மேயர்கள் கையினால் வழங்க வேண்டும் என்ற உத்தரவுக்கேற்ப இன்றைக்கு சென்னை பெருநகர மாநகராட்சியில் 589 குடும்பங்களுக்கு விளக்கேற்றிய பெருமை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை சாரும். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தொடர வேண்டும். இந்த நல்லாட்சி நாளைய உலகை மாற்றுகின்ற ஒரு ஆட்சியாக திகழ வேண்டும் என்றால் நம்முடைய பணியினுடைய வேகம் இன்னும் அதிகரிக்க வேண்டும். ஆட்சியினுடைய சாதனைகளை இல்லந்தோறும் எடுத்து சென்று சேர்க்க வேண்டும். ஓய்வு உறக்கம் என்பது 2026ஆம் ஆண்டு மாண்புமிகு நம் உயிரினும் மேலான தலைவர் தளபதி அவர்களை ஆட்சி கட்டில் அமர்த்திய பிறகுதான் என்ற சூழலை கொண்ட நிகழ்வாக மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுடைய இந்த பிறந்த நாளில் சபதமேற்போம் என்று கூறி நல்லதொரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைத்து தம்பிமார்களுக்கும் மாவட்ட கழக செயலாளர் முறையில் என்னுடைய நன்றியையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பல சிறப்பு உண்டு. அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர் நின்று வென்று முதலமைச்சராக பதிவு செய்து தன்னை முக்கியமாக காட்டிய தொகுதி துறைமுகம் தொகுதி. அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அமைச்சர் நம்முடைய அண்ணன் ஆயிரவிளக்கு தொகுதியில் நடைபெறும் என்றார். இன்றைய முதலமைச்சர் என்றார் 1000 விளக்கின் 40 விளக்கு என்று சொல்லும். ஆனால் 234 தொகுதி இருந்தாலும், இந்த எளியவன் நின்று வென்ற திருவிடைமருதூர் தொகுதி இருந்தாலும், ஒரு முதலமைச்சரை தந்த தொகுதி இந்த கொளத்தூர் தொகுதி. அது பேசுகிற பொன்னான வாய்ப்பு. இங்கே பேசிய நம்பிமார்கள் பேச்சு போட்டியில் கலந்து கொண்டே, தொலைக்காட்சியில் கலந்து கொண்டேன் என்று பேசினார். திமுக தொண்டர்களை பொறுத்தவரை நான் எல்லா நிகழ்ச்சிகளும் சொல்வது உண்டு. பேசுகிற என்னை விட, பேசி முடித்த என் தம்பிகளை விட, பேசிய அமைச்சரை விட கடைகோடியில் அமர்ந்திருக்கிறான கழக தொண்டன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிமட்ட தொண்டன், அவனை அழைத்து இந்த மேடையில் நீ கலைஞரை பற்றி பேசி என்று சொன்னால், கட்சியை பற்றி பேசி என்று சொன்னால், எங்களை விட சிறப்பாக பேசுகிற தொண்டர்களையும் உள்ளடக்கிய ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். சொல்வார்களே, கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும். கம்பன் வீட்டு கட்டுத்தறி கவிபாடுமா கவிபாடாதா யாமறியே. ஆனால் கலைஞர் வீட்டு தட்டு முட்டு சாமானும் கவிதை படிக்கும் என்பதற்கு ஆற்றல் உள்ள தலைவர் எங்கள் அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர தலைவர். அவர் கட்டி காத்த இயக்கம்
இன்றைக்கு யார் யாருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய சூழல் நினைத்து பாருங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒப்பற்ற தலைவர் டாக்டர் கலைஞர் இந்த இயக்கத்தை கட்டி காத்த விதம், அவரை உருவாக்கிய பேராசர் அண்ணா அறிவிச்சுடரை நாட்டு மக்களுக்கு ஏந்தி தந்த தீபம், இவர்களுக்கு மேலாக இருந்த தந்தை பெரியார் இந்த மக்களுக்கு உழைத்த உழைப்பு, இவைகளெல்லாம் ஒரு அடையாளமாக பார்க்கிற ஒரு தலைவர் தான் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர். அதற்கு தொடர் ஓட்டம் போடுகிற தொடர் நாயகர் இளந்தலைவர் பிறந்த நாள் விழா காணுகிற நாளைய தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். இந்த வரலாற்றை போல் வேறு கட்சி யாருக்கு சொல்ல முடியும்? அடையாளம் காட்ட முடியுமா? பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அறிவு ஜீவி. அவரை போல் பேசுவதற்கு ஒரு தலைவர் இல்லை, எழுதுவதற்கு ஒரு தலைவர் இல்லை. ஜவஹர்லால் நேரு இந்தியாவுடைய பிரதமர். அவர் பகுத்தறிவு சுடரடி, தொழிற்சாலைகளை நேசித்தவர், பகுத்தறிவாதி, ஆன்மீகவாதி அல்ல. டெல்லியிலிருந்து வருகிறார் சென்னைக்கு, 2 நாள் தங்குகிறார். வந்து இறங்கியவுடன் சொன்னாராம், 2 மாத காலமாகிறது ஒரு ஆங்கில புத்தகம் கம்பேரிசன் டு வேர்ல்ட் ஹிஸ்டரி. நான் டெல்லியில் அந்த புத்தகத்தை படிக்க முடியவில்லை. ஆனால் சென்னையிலே கன்னிமாரா நூலகம் இருக்கிறது. அந்த நூலகத்தில் இந்த புத்தகம் இருக்கும். வந்து 2 மாதம் ஆகிறது. அதை எடுத்து வாருங்கள் என்று நேரு சொல்லுகிறார். அவருடைய உதவியாளர் IAS அதிகாரி நேரு சொன்ன பிறகு உட்கார்வாரா, ஓடோடுகிறார். கன்னிமாரா நூலகம் போகிறார். நூலகரை அழைக்கிறார். புத்தகத்தின் பெயரை சொல்லுகிறார். நேரு கேட்கிறார் என்கிறார். புத்தகத்தை தேடுகிறார்கள், இல்லை. நோட்டை பிரட்டுகிறார்கள். ஒருவர் எடுத்து போயிருக்கிறார். நாளை காலை அந்த புத்தகம் வரும். நூலகத்தில் ஒரு புத்தகத்தை எடுத்தால் 15 நாள் படித்துவிட்டு திரும்ப தர வேண்டும். இது நூலக விதிமுறை. அந்த நூலகம் சொன்னது நாளை காலை 10 மணிக்கு அந்த புத்தகம் திரும்ப வரும். திரும்ப போய் நேரிடம் சொன்னார், அந்த புத்தகத்தை யாரோ படிக்க எடுத்து போயிருக்கிறாராம், நாளை 10 மணிக்கு வருமாம், வர சொல்லி இருக்கிறார். நேருக்கு குழப்பம். நான் படிக்க நினைத்த புத்தகம் வந்து 2 மாத காலம் ஆன புத்தகம். அந்த புத்தகம் தமிழகத்தில் ஒருவர் எடுத்து படித்திருக்கிறாரா, எடுத்து கொண்டு போயிருக்கிறாரா, யார் அவர் என்று அறிவதில் தெரிவதில் அவருக்கு ஒரு ஆச்சரியம். மறுநாள் காலை போனார், நூலகம் சென்றார், புத்தகத்தை பெற்றார், நேருவிடம் கொடுத்தார். நேரு புத்தகத்தை பிரித்து பார்த்தார். அந்த புத்தகம் ஒரே நபர் 2 முறை எடுத்து படித்திருக்கிறார். 15 நாள், மீண்டும் 15 நாள், 2 முறை எடுத்து படித்த அந்த நபர் யார் என்று நூலகத்தில் நேரு கேட்டபொழுது அந்த நூலகம் சொன்னார், இந்த புத்தகத்தை எடுத்து 2 முறையும் படித்தவர் CN அண்ணாதுரை என்ற அற்புத மனிதர். இதைவிட சக்தி உள்ள கட்சி திமுகவை தவிர, அண்ணாவை தவிர வேறு எந்த தலைவரை நாம் அடையாளம் காட்ட முடியும்? பக்தோஜனம் பேசினார். இந்த நாடு தமிழ்நாடு, நான் ஆளுகிற நாடு, அனைத்து பெருமையும் இருக்கிறது. ஆட்சியில் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, இயற்கை வளம் இருக்கிறது, கனிவளம் இருக்கிறது, பொருளாதார வளம் இருக்கிறது. 100 கோடி பட்ஜெட் போட்டிருக்கிறே செஞ்சுரி. நான் சொன்னது இரும்பு மனிதன் பக்தோஜனம் சொல்லிவிட்டு சொன்னார் சட்டமன்றத்தில், இவ்வளவு பெருமை சிறப்பு தகுதி எனக்கு இருந்தாலும் எங்களுக்கு ஒரு குறை இருக்கிறது, சரியான எதிர்கட்சி இல்லை. நக்கல் செய்தாராம், நையாண்டி செய்தாராம், கிண்டல் செய்தாராம். அண்ணாவுக்கு பதில் சொல்ல தெரியும். பதில் சொல்ல தெரியாதா பேரறிஞர் அண்ணா? பதில் சொல்ல தெரியும். கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டை கற்று தந்தவர் அண்ணா. மாற்றாண்டோட்ட மல்லிகைக்கு மனம் உண்டு என்று சொன்னவர் அண்ணா. இப்படை நோக்கின் எப்படை வெல்லும் என்று பேசியவர் அண்ணா. அடுக்குமொழி பேசி மக்களை கவர்ந்தவர் அண்ணா. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்ல வேண்டும் என்றால், பேசி 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 ஒரு நாட்டை ஆள முடியும் என்பதை உலகுக்கு கற்றுத்தந்த ஒரே தெரியும். பக்கத்தில் இருக்கிற பேராசிரியரை விட்டுவிட்டு 3வது நாற்காலில் உட்கார்ந்து இருக்கிற கலைஞரை அண்ணா பார்க்கிறார். பக்தோசனம் சொன்னது என்ன? எல்லா பெருமையும் உண்டு, தகுதியான நிகரான ஒரு எதிர்கட்சி இல்லை. அண்ணா பதில் சொல்ல தெரிந்தும் கலைஞரை பார்க்கிறார். கலைஞர் ஏன் பார்க்கிறார் என்று அண்ணாவுக்கு தெரியும். அண்ணாவே பல கூட்டங்களில் சொன்னதுண்டு, நான் சொல்லுவதை செய்கிற தம்பிமார்கள் ஆயிரக்கணக்கில் எனக்கு உண்டு. சொன்னவர் அண்ணா கோபீசரியன் அல்ல, சொன்னவர் அண்ணா அண்ணன் சேகர் பாபு அல்ல. நான் சொல்லுவதை செய்கிற தம்பிமார்கள் ஆயிரக்கணக்கில் எனக்கு உண்டு.
தம்பி திருவாரூர் கருணாநிதி என்று அண்ணா பாராட்டு. அண்ணா பார்க்கிறார், கலைஞர் புரிந்து கொள்கிறார். சபையில் இருந்து சொன்னார், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர், எல்லா பெருமையும் இங்கு உண்டு, ஒரே ஒரு குறை, சரியான எதிர்க்கட்சி இல்லை என்று சொன்னால் அவருக்கும் சொல்லுவேன், இந்த அமைக்கும் சொல்லுவேன், இன்னும் ஓராண்டு காலத்தில் தேர்தல் வர இருக்கிறது, உங்கள் குறையை போக்க நாங்கள் ஆளுங்கட்சியாகிறோம், நீங்கள் எதிர்கட்சியாக உட்கார்ந்து அந்த பெருமையை ஆக விழுகிற வார்த்தையை வாழ்க்கை திருப்பி அளிப்பதில் திமுகவுக்கு நிகராக இன்னொரு கட்சியை எவனாவது பேசி பேசி வளர்ந்த கட்சி, எழுதி எழுதி வளர்ந்த கட்சி. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் கலைஞர் சிறைச்சாலையில் இருந்துவிட்டு சட்டமன்றம் போகிறார். அடுக்குமொழி பேசி பழக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் நல்ல பேச்சாளர் ஆனந்த நாயகி கலைஞர் உள்ளே போகிறார். உள்ளே போவதை பார்த்துவிட்டு அனந்தநாயகி அம்மா சொன்னாராம், என்ன கலைஞர், மாமியார் வீடு எப்படி இருந்தது? மாமியார் வீடு இருந்தால் அவர் நக்கல் செய்தது சிறையில் இருந்துவிட்டு கலைஞர் போகிறார். ஒற்றை நாடு உருவத்தோடு, கருத்த முகத்தோடு, துண்டோடு போகிறார். மாமியார் வீடு எப்படி இருந்தது? அந்த மாட்டிய காதில் வாங்கிய கலைஞர் அடுத்து முன்னாடி சொன்னார், உனது அம்மா வீடு எனக்கு சௌரியமாக தான் இருந்தது. பேசி 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 இப்படி பேசுகிற, எழுதுகிற, பதில் சொல்லுகிற இன்னொரு ஆற்றல் அறிவுடைய இன்னொரு இயக்கம் உண்டா? நம்முடைய தலைவர் இன்னைக்கு பிறந்த நாளாக கொண்டாடுகிறவே சட்டமன்றத்தில் பேசினார். சட்டமன்றத்துடைய வரிசைப்படி அண்ணன் சொன்னதை போல் நான் தலைமை அரசு கொறடாவாக இருந்த பொழுது துணை சபாநாயகருக்கு அடுத்த இருக்கை நான், எனக்கு பக்கத்து இருக்கை நம்முடைய இளந்தலைவர், இன்றைய முதலமைச்சர், நாளைய தமிழகத்தின் முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்கள், அண்ணாதுரை, அசோக்குமார், அகரவரிசை. இது பழைய இருக்கை, அமைச்சருக்கு தெரியும். அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது பேசுகிறார். எதிர்கட்சியிலே எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறார்கள். பக்கத்தில் நான், எனக்கு பக்கத்தில் பிச்சாடி, அது பிறகு அமைச்சரவை முதல் வரிசையில் கலைஞர். அண்ணன் உதயநிதி அவர் பேசும்போது சொன்னார், கடந்த முறை நான் இந்த சட்டமன்றத்தில் பேசிய பொழுது நீங்கள் வெளிநடப்பு செய்து போய்விட்டீர்கள். 2 பேரையும் சொல்லுகிறார், 2 நிமிஷமா. இப்பொழுது பேசுகிற பொழுது நீங்கள் இருக்கிறீர்கள், மனமான வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு நான் ஒன்று சொல்லுவேன், 10 நாட்களுக்கு முன்பு நீங்கள் வெளியில் நிறுத்தப்பட்டது என்னுடைய காரிலே ஏறக்கூடியீர்கள். ஒரே இடத்தில், ஒரே கலரில், ஒரே கார். அதனால் நீங்கள் ஏறி இருக்கலாம், பரவாயில்லை, பத்திரிகையில் செய்து பார்த்தேன். இனிமேல் அப்படி ஏற போனால் தயவு செய்து இடது காரிலேயே போங்கள், நான் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். அப்படி காரிலே நீங்கள் போகிற சூழல் ஏற்பட்டால் தயவு செய்து கமலாலயம் மட்டும் போய்விடாதீர்கள் சொன்னது. இது ஏதோ நகைப்புரிய செய்தி அல்ல, இது ஏதோ சிரிக்க வேண்டும் என்பதற்கு அல்ல. திராவிட சிந்தனையில், திராவிட பார்வையில் நாங்கள் மட்டும் போனால் போதாது, எதிரியாக இருந்தாலும் பழனிசாமியே நீ திராவிட பாதையில் போ என்று எதிர்கட்சிகளுக்கும் அரசியல் புத்தியை கற்றுத்தந்த ஒரே இளந்தலைவர் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். திராவிட வாரிசு. நம்முடைய தலைவர் தம்பிமார்கள் சொன்னதை போல் சனாதானம் ஒழிக்கப்பட வேண்டும், கொரோனாவை போல், மலேரியாவை போல், கொசுவை போல். இதை பின்வாங்குவீர்களா என்று கேட்டார்கள். ஆனால் உதயநிதி சொன்னார், நான் கலைஞரின் பேரன், முன்வைத்த காலை பின்வாங்க மாட்டேன், என் சொல் சொன்னதோ. வடநாட்டுக்காரன் உங்கள் தலையை சீவுவேன், அதுக்கு 10 கோடி தருவேன் என சொல்லி இருக்கிறாரே. அடுத்த வினாடி சொன்னார், என் தலையை சீவதற்கு எனக்கு 10 கோடி 10 ரூபாய் சீர்ப்பு இருந்தால் போதும். அவர் கலைஞரை போல் நக்கல், நையாண்டி, பகுத்தறிவு, சிந்தனை, இந்த பேச்சு அண்ணன் தளபதியை விட அண்ணன் உதயநிதிக்கு கூடுதலாக இருக்கிறது. கலைஞர் பேரை என்பதை உத்தரை கொடுக்கிறார். கிருஷ்ணகிரி திருவண்ணாமலையில் ஆய்வு கூட்டம் முடிந்ததற்கு பிறகு திருவண்ணாமலை கிரிவல சாலையை பார்வையிட போகிறார். எதற்கு? விளக்கு இருக்கிறதா, சாலை சரியாக இருக்கிறதா, அந்த ஓரச்சுவர்கள் சரியாக பார்வையிடப்படார். பத்திரிகையாளர் ஓடோடி கேட்டார்கள், நீங்கள் கிரிவலம் வருவதாக சமூக வலைதளத்தில் மாற்று கட்சிக்காரர்கள் பொய் பிரச்சாரம் செய்கிறார்களே, நீங்கள் கிரிவலம் வருகிறீர்களா, கிரிவலம் வருகிறீர்களா என்று கேட்டாருக்கு அந்த வார்த்தையை வாங்கி அந்த உதயநிதி சொன்னார், நான் கிரிவலம் வரவில்லை, சரிவலம் செய்ய வந்திருக்கிறேன். சரியாக வளம் வருகிறது
வந்திருக்கிறேன். கிரிவலம் சரிவலம். இந்த ஆற்றல் உதயநிதிக்கு இருக்கிறதை போல் திமுக வேறு யாருக்கு? அடுத்து சொன்னார், போகிற இடத்தெல்லாம் அதிமுக கள ஆய்வு என்று கூட்டம் நடத்துகிறார்களே, அது பற்றி நான் பத்திரிகையாளர் உள்வாங்கி சொன்னால் அது கள ஆய்வு இல்ல, கலவர ஆய்வை அதிமுக மேற்கொள்கிறது. ஆக வார்த்தைக்கு வார்த்தை பின்னி பிணைந்து மக்களை அற்புதமாக பேசுகிற ஒரு ஆற்றல், துணிவு, திறமை வேறு யாரிடம் உண்டு? அடையாளம் காட்டிவிட முடியுமா? இதற்கு அடிப்படை காரணம் என்ன? அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர் கோபாலபுரத்தில் இருக்கிறார். விரைவாக செய்து முடிக்கிறேன். அன்பு தலைவர் கலைஞர் கோபாலபுரத்தில் இருக்கிறார். காலை 9 மணி. இந்து முன்னணி தலைவர் ராமகோபாலன் கோபாலபுரம் இருக்கிறார். பத்திரிகையில் வந்த செய்தி 8 ஆண்டுகளுக்கு முன்பு, அவர் இறப்பதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரே பரபரப்பு. கோபாலபுரத்துக்கு ஏன் வர வேண்டும்? இந்து முன்னணி தலைவர் ராமகோபாலன் ஆர்ப்பாட்டம் செய்ய வருகிறாரோ, மறியல் செய்ய வருகிறாரோ, முற்றுகை போராட்டமோ, கதவடைப்பு போராட்டமோ, ஒரே அச்சம், பரபரப்பு. 9 மணி ஆனது. 9:30க்குள் காவல்துறை கூட்டம், பத்திரிகையாளர் கூட்டம் நிரம்பி விட்டது. கலைஞர் செய்தி தெரிந்து ராமகோபாலன் வந்திருக்கிறார்கள், மேலே வருகிறார். பத்திரிகையாளர் ஊடகத்தோடு மேலே சென்றார்கள். வீடியோ கவரேஜோடு போனவுடன் வாங்கையா உட்கார்ந்து, கலைஞர் பக்கத்தில் ராமகோபாலன் உட்கார்ந்தவுடன் கலைஞருக்கு ஒரு புத்தகம் வந்தார். அந்த புத்தகம் பகவத்கீதை. தொலைக்காட்சி எடுக்கிறார்கள். அந்த புத்தகம் பகவத்கீதை. அந்த புத்தகத்தை வாங்கி வைத்து விட்டு கலைஞர் திருப்பி ஒரு புத்தகம் தந்தார். அந்த புத்தகம் ஆசிரியர் வீரமணி எழுதிய கீதையின் மறுபக்கம். எதிர்பார்க்காம ஸ்பான்டனியஸா புத்தகத்தை வாங்குறார், வைக்கிறார், அடுத்த புத்தகத்தை எடுத்து நீட்டுகிறார். இந்த ஆற்றல், அறிவு, துணிவு திராவிட இயக்க தலைவர் டாக்டர் கலைஞரை தவிர வேற எந்த கொம்பனுக்கும் உண்டு. சட்டமன்றத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். பேசுகிற இந்த கோவி செலியன் சட்டக்கல்லூரியில் படித்த போது அண்ணா அறிவாலயத்துக்கு போன நாள்கள் தான் அதிகம், சட்டக்கல்லூரிக்கு குறைவு. என்னோடு பழகிய அண்ணன்மார்களுக்கு தெரியும். நான் வழக்கறிஞராக பதிவு செய்தாலும் நீதிமன்றத்திற்கு சென்ற நாள்களை விட தலைவர் கலைஞர் கலந்து கொள்கிற நிகழ்ச்சி, பேராசிரியர் கலந்து கொள்கிற நிகழ்ச்சி, தளபதி கலந்து கொள்கிற நிகழ்ச்சி, அந்த கூட்டங்களுக்கு சென்று பேச்சை கேட்டு மாலை கூட்டத்தில் பேசி 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 நான் அறிந்தவரை தெரிந்தவரை 30 ஆண்டு காலம் கூட்டம் பேசி பேசி வளர்ந்த ஒரு தொண்டனை உயர்கல்வித்துறை அமைச்சராக ஆக்கிய ஒரே பேர் இயக்கம் திராவிட முன்னேற்ற. சட்டமன்றம் கூடுகிறது. பார்வையாளர் வரிசையில் அமர்ந்திருக்கிறேன். இன்றைக்கு அண்ணனுக்கு பக்கத்தில் இருக்கை. இதுதான் திமுக தொண்டனுக்கு கழகம் தருகிற பரிசு என்பதற்கு அடையாளம். பார்வையாளராக அமர்ந்திருக்கிறேன். கலைஞர் உட்கார்ந்து குறிப்பெடுத்துக் கொண்டிருக்கிறார். திருநெல்வேலி மாவட்டத்தில் வாசுதேவநல்லூர் என்ற தொகுதி, அண்ணன் துறைமுகம் போல, தலைவர் கொளத்தூர் போல, எளிய தொண்டர் திருவிடைமதுரை போல, திருநெல்வேலி மாவட்டத்தில் வாசுதேவநல்லூர், அந்த வாசுதேவநல்லூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் சட்டமன்றம் கூடியவர். அந்த ஈஸ்வரன் எழுதி சொன்னார், பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் எல்லா பொருளுக்கும் வரியை குறைத்து விட்டார், பாராட்டுகிறேன், அரசு வரவேற்கிறேன். மூங்கியால் பின்னுகிற கூடை முறம், அந்த கூடை முறத்துக்கு அதிமுக 4% ரத்து செய்துவிட்டு குடிசை பொருளில் சேர்த்து விட்டார் கலைஞர், வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். வெள்ளியால் செய்கிற கொலுசு மெட்டி, அந்த கொலுசு மெட்டிக்கு 8% அதிமுக வரி, அதை ரத்து செய்துவிட்டு சிறு தொழிலில் சேர்த்து விட்டீர்கள், வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன், போற்றுகிறேன். எல்லாம் சரி முதல்வர் அவர்களே, எனது சார்பாக, எனது தொகுதி மக்கள் சார்பாக ஒரு வேண்டுகோள். உட்கார்ந்து குறிப்பெடுத்த கலைஞர் அப்படி நிமிர்ந்து பார்த்தார். பார்வையாளர் வரிசையில் உட்கார்ந்து நான் பார்க்கிறேன். குடிந்த கலைஞர் அப்படி நிமிர்ந்து பார்த்தார். எம்எல்ஏ பார்த்தார், முகத்தை பார்த்தார், ஆளை பார்த்தார். அந்த எம்எல்ஏ சொன்னார், எனது சார்பாக, எனது தொகுதி மக்கள் சார்பாக ஒரு வேண்டுகோள், பக்தர்கள் பயன்படுத்துகிற விபூதிக்கு வரி குறைப்பீர்களா? பக்தர்கள் பயன்படுத்துகிற விபூதிக்கு வரி குறைப்பீர்களா? எல்லா பொருளுக்கும் வரியை குறைச்ச கலைஞர் விபூதி தானேன்னு கண்டுகல. அது என்ன, கால்கள் அரைக்குள்ள காசு கொடுத்தா வாங்க போறோம், கோயிலுக்கு போனா பிரசாதம் என்ற பெயரில் தருகிறார்கள். நம்முடைய அண்ணன் ஆளுகைக்கு வந்த பிறகு கோயிலுக்கு வருகிற எல்லோரும் வயிறார சாப்பிட்டு விட்டு போக வேண்டும் என்ற அற்புத அன்னதான திட்டம் அனைத்து கோயிலில். அதனால கண்டுகல. அதை ஈஸ்வரன் கேட்டால் விபூதிக்கு வரி குறிப்பீர்களா? அந்த கேள்வியை கேட்டு அந்த எம்எல்ஏ உட்காருவதற்குள் கலைஞர் பட்டனை எழுத சொன்னார். ஈஸ்வரனே கேட்ட பிறகு இல்லை என்றால் சொல்லுவேன். கேட்ட எம்எல்ஏ ஈஸ்வரன், ஈஸ்வரனே கேட்ட பிறகு இல்லை என்றால் சொல்லுவேன். விபூதிக்கும் வரி சேர்த்து நாம
அனைத்தையும் வரி ரத்து என்று ரத்து செய்திருக்கிறது. நாங்கள் என்ன ஆன்மீகத்துக்கு, கடவுளுக்கு, கோயிலுக்கு எதிரியா? எங்கள் அண்ணன் எதிரியா? நினைத்து பாருங்கள். திருப்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுப்பராயன் இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர், நமது கூட்டணி நின்று வென்றவர். மின்சாரம் தந்ததை போல் கோயில்களுக்கு இலவச மின்சாரம் தருவீர்களா கேட்டது யாரு? திருப்பூர் சுப்பராயன். அதை கேள்வியை காதில் வாங்கியவுடன் கலைஞர் ஒரு காகிதத்தில் எழுதுகிறார். மின்துறை அமைச்சர் ஆற்காலர் கொடுத்தார், ஆற்காலர் பிஏட்ட கொடுத்தார், பிஏட்ட கொடுத்த அடுத்த 5 நிமிஷத்துல ஒரு துண்டு சீட்டு கையில வந்துச்சு. ஆற்காலர் கலைஞரிடம் கொடுத்தார், கலைஞர் துண்டு சீட்டை வாங்கினார். சுப்பராயன் உட்கார்ந்தார். அடுத்த வினாடி கலைஞர் பேசினார். மாண்புமிகு சுப்பராயன், கோயிலுக்கு இலவச மின்சாரம் தருவீர்களா என கேட்கிறார். இந்த ஆண்டு இருக்கிற மின் வரவு, மின் செலவு இவர்களை பார்க்கிற போது சரிசமமாக இருக்கிறது. எனவே இந்த ஆண்டு கடவுளின் தலையில் இருக்கிற ஒளிவட்டம் போதும், அடுத்த ஆண்டு அரசின் ஒளிவட்டம் வரும். கடவுள்னா ஒரு பிரைட், ஒரு வெளிச்சம். அரசின் ஒளிவட்டம் இந்த ஆண்டு போதும், அடுத்த ஆண்டு வரும். சொல்லி முடித்த 6 மாதத்திற்குள் அதே அன்பு தலைவர் கலைஞர் அறிவித்தார், கோயில்களுக்கு, கிராமங்களுக்கு, குக்கிராமத்தில் இருக்கிற பாழடைந்த கோயில்களுக்கும் இலவச மின்சாரம் என்று அறிவித்த ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர. உலகத்தை படைத்தது கடவுள், காப்பது கடவுள், ஆவும் கடவுள், அக்கும் கடவுள், முதலும் கடவுள், முடிவும் கடவுள், எல்லாமே கடவுள் என்று சொல்கிற அந்த கடவுளுக்கும் விளக்கு போட்ட கடவுள் கோபாலபுரத்து கோமான் டாக்டர் கலைஞர் என்ற கம்பீரத்தில். மதத்தை சொல்லி ஓட்டை திமுகவிலிருந்து பிரிக்க முடியுமா? கடவுளை சொல்லி ஓட்டை பிரிக்க முடியுமா? முடியாது என்பதற்கு ஒரு அடையாளம் எங்களின் கடவுள் அண்ணன் PK சேகர்பாபு என்ற சாமிகள். நல்ல வேளை, நல்ல வேளை, உரிய நேரத்தில் உரிய அமைச்சருக்கு உரிய பொறுப்பு தந்த காரணத்தால் எதை வைத்து சித்தாட்டம் ஆடலாம் என்று எண்ணினார்களோ அந்த சித்தாட்டத்திற்கு சாவு மணி அடித்து பக்தர்களும் திமுக ஓட்டு போட வைக்கிற சக்தி அந்த சேகர்பாபுக்கு உண்டு என்பதை தமிழ்நாடு சொல்லிக்கொண்டே இருக்கலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். எண்ணற்ற பணிகள். இன்றைக்கு கூட கோவிசெலியன் முதல் 2 முறை அதிக கேள்விகளை கேட்ட சட்டமன்ற உறுப்பினர் என்று எதிர்க்கட்சி வரிசையில் இடம் பெற்றார். அதிக பதில் சொன்ன அமைச்சர்கள் பட்டியல் தருவார்கள். அந்த பட்டியலில் இந்த 3.5 ஆண்டுகளில் முதலிடத்தில் இருக்கிற ஒரே அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் இந்து சமயத் துறை. அது துணை கேள்வியா, முக்கிய கேள்வியா, கேள்வி அடித்துக் கொண்டே போகும். எந்த பாலை எப்படி வீசணும், அதில் சிக்ஸர் அடிக்கிற ஆற்றல் அண்ணன் சேகர்பாபுக்கு உண்டு என்பதை சட்டமன்றத்தில் பலமுறை பார்த்தோம். இன்றைக்கு கூட சொன்னார், இந்தியாவில் உலகத்தில் 6 கோயில்கள் யுனெஸ்கோ நிறுவனம் 6 கோயில்களை புராதனம் நிறைந்த, தொன்மை நிறைந்த, பழமை வாய்ந்த கோயில்களாக தேர்வு செய்திருக்கிறது. யுனெஸ்கோ நிறுவனம் திமுகவின் கட்சி அலுவலகம் அல்ல, தமிழகத்தின் தலைமைச் செயலகம் அல்ல, அது உலக நிறுவனம். அது சொல்லி அரிய வாய்ப்பை உருவாக்கி தந்த அண்ணன்மார்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.